அகஸ்தியர் உட்பட பல முக்கிய முனிவர்களிடமிருந்து ராமர் வருகை தருகிறார். அவர்கள் ராவணனை வென்றதற்காக அவரை பாராட்டுகிறார்கள். அவர்கள் ஏன் பாராட்டுகிறார்கள்? அவர்கள் ராவணனை வென்றதற்காக அவரை விட சக்தி வாய்ந்தவர் என்று அவர்கள் ஏன் பாராட்டுகிறார்கள் என்று ராமர் குழப்பமடைகிறார். போரில் இந்திரஜித் எப்படி ராவணனை முறியடித்தார் என்பதை விளக்குமாறு அவர் அகஸ்தியரிடம் கேட்கிறார். தலகை சொற்களில் உள்ள உரையின் சுருக்கம் இங்கே கும்பயோனி இந்திரஜித்தின் வம்சாவளியை பற்றி ராமரிடம் கூறுகிறார். பிரம்மர்ஷி புலஸ்தியருக்கும் அவரது மகளுக்கும் விராவா பிறந்தார் என்று அவர் விளக்குகிறார். தனதேத படிப்பை தொந்தரவு செய்த பெண்களை புலஸ்தியர் சபித்தார். இதனால் அவர்களில் ஒருவர் விராவா. பின்னர் தல்கை சொற்களில் உள்ள உரையின் சுருக்கம் இங்கே ஸ்திரவியான விக்ரவாவுக்கு வைசிரவனா என்ற மகன் இருந்தார். அவர் தனது நல்லொழுக்கங்களுக்கும் அறிவுக்கும் பெயர் பெற்றவர். செல்வத்தின் எஜமானராக மாறுவதற்கு பிரம்மா அவருக்கு ஒரு வரத்தை வழங்கினார். மேலும் அந்த நேரத்தில் வெற்றிடமாகவும் காலியாகவும் இருந்த விக்ரவர்மான் கட்டப்பட்ட நகர் ராட்சசர்களின் தோற்றம் மற்றும் புலஸ்தியருடன் அவற்றின் தொடர்பு குறித்து அகஸ்தியரிடம் ராமர் கேட்கிறார். அவை பிரம்மாவால் தண்ணீரை பாதுகாப்பவர்களாக குறித்து அகஸ்தியர் விளக்குகிறார். ஆனால் சிலர் ரக்ஷா பாதுகாப்பு என்றும் மற்றவர்கள் எக்ஷ வழிபாடு என் விளைவாக 2 குழுக்கள் உருவாகின. சுகேகாவின் மகன்களான மால்யவன், சுமாலி மற்றும் மாலி ஆகியோர் பிரம்மாவிடமிருந்து வரங்களை பெற்று வெல்ல முடியாதவர்களாக மாறினர். பின்னர் அவர்கள் விகவகர்மாவின் உதவியுடன் லங்கா நகரத்தை கட்டினர். மகன்கள் பிரஹஸ்தா, பிரகாசா, கைகாசி போன்ற ராட்சசர்கள் உட்பட பல சந்ததிகளை பெற்றெடுத்தனர். அவர்கள் முனிவர்கள், வானங்கள் மற்றும் சுகேகனின் மகன்களுக்கு பயந்த தெய்வங்கள் மகேஸ்வரரிடமும் பின்னர் விஷ்ணுவிடமும் பாதுகாப்பு கோருகின்றனர். அவர் விஷ்ணுவிடம் தங்கள் பிரச்சனைகளை விவரிக்கிறார்கள். அவர் ராட்சசர்களை அதில் விஷ்ணுவிடம் தங்கள் பிரச்சனைகளை விவரிக்கில் விஷ்ணுவால் தோற்கடிக்கப்படுகிறார்கள். அவர் இறுதியில் விஷ்ணுவால் தோற்கடிக்கப்படுகிறார்கள். அவர் வீகார், ஒரு மலையை பிரதிநிதித்துவப்படுத்தும் விஷ்ணு ராட்சசர்களுடன் சண்டையிடுகிறார். அவர்கள் அவரை பல்வேறு ஆயுதங்களால் தாக்குகின்றன. விஷ்ணு தனது சாரங்க வில் மற்றும் சங்கிலியை பயன்படுத்தி அவர்களை விரட்டியடிக்கிறார். ஆயிரக்கணக்கான ராட்சசர்களை வெட்டி அவர்களின் படைகளை சிதறடிக்கிறார். இறுதியில் சுமாலியும் சக்தி வாய்ந்த ராட்சச தலைவரான மால்யவன் விஷ்ணுவால் பத்மநாபா கொல்லப்படுகிறார். ராட்சசர்கள் தோற்கடிக்கப்பட்டு ராவணை விட வலிமையான தங்கள் தலைவர்களை விஷ்ணுவின் வெற்றி ராட்சசர்கள் சக்தியின் முடிவை குறிக்கிறது. ஒரு ராட்சசனான சுமாலி தனது மகள் கைகாசியை அணுகி ஒரு துறவியான விக்கிரவனுடன் தனது திருமணத்தை ஏற்பாடு செய்கிறாள். சக்தி வாய்ந்த 10 கழுத்து ராட்சசன் பிறக்கிறான். அதைத் தொடர்ந்து கும்பகர்ணன் மற்றும் சுர்பானகா இளைய மகனான பிபீஷானா நீதிமானாகவும் மற்றவர்கள் பொல்லாதவர்களாகவும் உள்ளனர். ராமர் காட்டில் தனது சகோதரர்களின் சிக்கனங்களை பற்றி கேட்கிறார். மேலும் அகஸ்தியரால் கும்பகர்ணன் 5 நெருப்புகளில் இருந்ததாகவும் மழைக்காலத்தில் தண்ணீரில் நனைந்ததாகவும் பகஸ்தியரால் கும்பகர்ணன் கோடை காலத்தில் மூழ்கியதாகவும் கூறப்படுகிறது. பிபீஷானா 5 ஆண்டுகள் ஒரு காலில் நின்றார். 10 கழுத்து ரக்ஷா தனது தலைகளே 10 கழுத்து கொண்ட ராவணன் லங்கா நகரத்தை அங்கு வசித்து வரும் தனது சகோதரர் விபீஷனிடம் திருப்பித் தருமாறு
பிரஹஸ்தானால் வற்புறுத்தப்படுகிறார். ராவணனின் தந்தை விரவா விபீஷணருடன் மோதலுக்குள் நுழைய வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறார். இதற்கு முன்பு அவருக்கு வழங்கப்பட்ட ஒரு வரத்தை மேற்கோள் காட்டி அது அத்தகைய செயலை பயனற்ற தான் பௌலஸ்திர முனிவரின் மகன் என்பதே அறிந்தரா வஜ்ராஸ்வலாவே மணக்கிறா பிரதீஷனா வாடிஃபாலாவே மணக்கிறேன்மானாதா இந்திரஜித் பெற்றெடுக்கிறார். ராவணனின் சகோதரர் கும்பகர்ணன் தூக்கத்தால் தூங்க விடப்படுகிறான். ராவணனி வேலைக்காரன் தாசானனா நந்தன தோட்டங்களை அழித்து விடுகிறான். வைசரவன் லங்காவுக்கு ஒரு தூதரை அனுப்புகிறான். ஆனால் ராவணன் அவரை கொல்கிறான். தூதர் மகேஸ்வரருடன் சிவன் நட்பு கொண்டார். மேலும் ராவணை தீய செயல்களிலிருந்து தடுக்கச் சொன்னார். மகோதரா மற்றும் பிரஹஸ்தா தலைமையிலான ராவணனும் அவரது ஆலோசகர்களும் கைலாச மலையில் யக்ஷர்களுடன் போரில் ஈடுபடுகிறார்கள். ராவணனின் வலிமை ஒப்பிட முடியாதது. ஏனெனில் அவர் தனது கதையால் ஆயிரக்கணக்கான யக்ஷர்களை கொல்கிறார். அதே நேரத்தில் அவரது ஆலோசகர்கள் நூற்றுக்கணக்கானவர்களை தோற்கடிக்கிறார்கள். யக்ஷ இராணுவம் இறுதியில் சிதறடிக்கப்படுகிறார். யக்ஷ மணிபத்ரா ராவணன் ராட்சசர்களுக்கு எதிரான போரில் ஆயிரக்கணக்கான யக்ஷர்களை வழிநடத்துகிறார். காயமடைந்தும் ஒப்பிட முடியாதவராகவும் இருந்த போதிலும் மணிபத்ரா அடிபணிய மறுக்கிறார். இருப்பினும் அவர் இறுதியில் ராவணனின் மாயைகளால் தோற்கடிக்கப்பட்டு காயமடைந்த தனது ரதத்திலிருந்து விழுகிறார். பின்னர் ராட்சச மன்னர் புஷ்பக ராட்சசர்களின் மன்னரான ராவண் பெரிய நாணல் மரத்திற்கு சென்றார். அங்கு அவர் மகாசேனனையும் பாவாவின் கடுமையான உதவியாளரான நந்தியையும் சந்தித்தார். ராவணனுக்கும் நந்திக்கும் இடையிலான மோதலுக்கு பிறகு சங்கரர் தலையிட்டு ராவணனுக்கு ராவணன் என்ற பெயரையும் சந்திரஹாசா என்ற பிரகாசமான வாளையும் வளையும் வழங்கினார். இலங்கையின் அரசனான ராவணன் இமயமலையில் ஒரு அழகான துறவியான வேதாவதியை சந்திக்கிறான். தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி அவளை வற்புறுத்த முயற்சிக்கிறான். ஆனால் அவள் மறுத்து விடுகிறாள். நாராயணனை விஷ்ணு தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கவலை வரவேற்பிடிக்கிறான். ஆனால் புஷ்பகனை ஏறும் ராவணன் பூமியை வரிசைப்படுத்தி மன்னர் மருதனின் பலியை காண்கிறான். மிருகங்களில் போர்வையில் தெய்வங்கள் சடங்கில் பங்கேற்கின்றன. ராவணன் தன்னை உயர்ந்தவனாக கருதி பலியில் சேர முயற்சிக்கிறான். ஆனால் மன்னர் மருதனால் சவால் விடப்படுகிறான். ராஜாவின் ஆன்மீக போதகர் சமுதா தலையிட்டு ரக்ஷாஷா மன்னரான ராவணன் தனது பலத்தால் மிரட்டப்பட்டு சண்டையின்றி சரணை தரைந்த பல்வேறு மன்னர்களை எதிர்கொள்கிறார். இருப்பில் வயோத்தியில் உள்ள மன்னர் அனாரண்யர் பின்வாங்க மறுத்து ராவணனுடன் போரில் ஈடுபடுகிறார். அவர் அனாரண்யாவின் படைகளை முறியடித்து இறுதியில் வெற்றி பெற்று அவர்களின் பல வீரர்களை கொன்றார். சக்தி வாய்ந்த துறவியான நாரதர் ஏற்கனவே பலவீனமான மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மனிதர்களை துன்புறுத்துவதை நிறுத்துமாறு ராட்சசர்களின் 10 கழுத்து ராஜாவான ராவணுக்கு அறிவுறுத்துகிறார். ராவணன் கடவுள்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்றும் அதற்கு பதிலாக மரணத்தின் ஆட்சியாளரான காலத்தை யமன் கைப்பற்ற வேண்டும் என்றும் நாரதர் அறிவுறுத்துகிறார். நாரதர் யமனின் வசிப்பிடத்திற்கு சென்று 10 கழுத்து ரக்ஷா ராவணனை பற்றி எச்சரிக்கிறார். அவர் அழிவை கொண்டு வர வந்துள்ளார்.
ராவணன் தனது சக்தி வாய்ந்த காரில் புஷ்பகனை அழைத்து வந்து அவர்களின் தீய செயல்களால் துன்புறுத்தப்படும் ஆன்மாக்களை விடுவிக்கத் தொடங்குகிறார். ஆனால் இது யமனின் வீரர்கள் மற்றும் நாரதரின் ஆலோசனையுடன் கடுமையான போருக்கு வழிவகுக்கிறது. மரணத்தின் எஜமானரான யமன் 10 கழுத்துள்ள ராட்சசனாகிய ராவணனுடன் கடுமையான போரில் ஈடுபடுகிறான். யமனின் உயர்ந்த வலிமை மற்றும் ஆயுதக் களஞ்சியம் இருந்த போதிலும் அவருக்கு வழங்கப்பட்ட பிரம்மாவின் வரத்தால் போரில் மகிழ்ச்சியடைந்த ராவணன் பல்வேறு பகுதிகளை கைப்பற்றி நிவத்தகவசர்களுடன் நட்பு கொண்டார். பின்னர் அவர் கலாகாயர்களை தோற்கடித்து ராவணன் வருணனின் வசிப்பிடத்திற்குள் நுழைந்து தனது தளபதிகளையும் மகன்களையும் கொன்றிர் மகதிரின் தலையிட்டால் முறியடிக்கல் 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 முறியடிக்கால் முறியடிக்கல் முறியடி 10 தொழுத்துள்ள அரக்கனாவல்மென்ட்டு அகல்யேகுலா. ஆனால் கதவை காக்கும் கிருதாந்தாவல் ஹரி பயின் வீட்டிற்குள் நுழைகிறார். ஆனால் கதவை காக்கும் கிருதாந்தாவல் ஹரி மீது தனது கடந்த கால வெற்றிகளை பற்றி பெருமிதம் கொள்கிறார். ஆனால் ஹரி உணலில் உட்பட பல சக்தி வாய்ந்த உயிரினங்களை நிவன இலங்கையின் அரசனான ராவணன் சூரிய கடவுளை எதிர்கொள்ள மேரு மலையை அடைந்தான். ஆனால் அதன் பிரகாசமான ஒளியால் மூழ்கிவிட்டான். அவரது மந்திரி பிரஸ்தா சூரியனுடன் தொடர்பு கொள்ள ராவணனின் கட்டளைகளை வெளிப்படுத்தினார். சண்டையிடவோ அல்லது சரணடையவோ செய்தார். ராவணன் ஒரு சாமானியனாக மாறுவேடமிட்டு பார்வதா என்ற முனிவரை சந்திக்கிறான். அவர் தன்னை ஒரு சக்தி வாய்ந்த மன்னரான மாண்டதாவிடம் அடையாளம் காட்டுகிறார். ராவணன் ஒரு போருக்கு செல்கிறான். அவர் தன்னையாரின் கடுமையான சண்டையில் ஈடுபடுகிறார்கள். பல்வேறு ஆயுதங்களுடன் அடிக்கிறார்கள். ஆனால் இறுதியில் புலஸ்தியா மற்றும் ராட்சசர்களின் கடவுளான ராவணன் பல்வேறு வானப்பகுதிகள் வழியாகச் சென்று கங்கை வசிக்கும் 8வது பகுதியை அடைகிறார். பின்னர் அவர் சந்திரனை எதிர்கொள்கிறார். அதன் குளிர்ந்த நெருப்பு கதிர்களால் தாக்கப்படுகிறார். இதனால் பிரம்மாவை தலையிட்டு போரில் வெல்ல முடியாத ஒரு மாய மந்திரத்தை வழங்க தூண்டுகிறார். சாலசாஹ சொற்களில் ஒரு சுருக்கம் இங்கே 10 கழுத்துள்ள அரக்கனான ராவணன் ஒரு தீவில் தெய்வீக கபிலனை எதிர்கொள்கிறான். ராவணன் கபிலனுடன் போரிட முயற்சிக்கிறான். ஆனால் எளிதில் தோற்கடிக்கப்பட்டு தரையில் விழுகிறான். சுயநினைவு அடைந்த பிறகு அவர் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு கபிலாவின் சக்திக்கு தலைவணங்குகிறார். தெய்வீக மற்றும் அரக்கப்பெண்கள் உட்பட சிறைப்பிடிக்கப்பட்டன்களால் நிரம்பிய ராவணனின் தேர் அவர்களின் துக்க நீரால் நிரம்பி வழிகிறது. பெண்கள் தங்கள் தலைவிதியை பற்றி புலம்புகிறார்கள். தங்கள் துக்க நீரால் நிரம்பி வழிகிறது. பெண்கள் தங்கள் தலைவிதியை பற்றி புலம்புகிறார்கள். தங்கள் தியரில் ராவணனின் சகோதரியில் தனக்கிட்டையில் ராவணனின் சகோதரக்கரம் சரக சரேன 10 கழுத்துள்ள அரக்கனான ராவணன் தனது மகன் மேக்னதா ஒரு சக்தி வாய்ந்த தியாகத்தை முடித்து பசுபதியிடமிருந்து மாய சக்திகளை பெற்றிருப்பதை அறிந்து கொள்கிறான். ராவணனின் சகோதரர் விபீஷன் தெய்வீக கன்னிகளை திருடுவது உள்ளிட்ட அவரது செயல்களை பற்றி எச்சரிக்கிறார். இது ராவணனின் மகனால் திருடப்பட்ட கன்னி பெண்ணாகிய கும்பனாசியை முன்பு ராம்பா என்ற அழகான அப்சராவை ராவணன் தனது கணவர் நாலகோவரரை சந்திக்க சென்றபோது கடத்தி செல்கிறான். அவள் கவனனுடன் நியாயப்படுத்த முயற்சித்த லாயகுவரை சந்திக்க சென்றபோது கடத்தி செல்கிறான். அவள் ராவணனுடன் நியாயப்படுத்த முயற்சிக்கிறாள். நாலகுவரர் இந்த சம்பவத்தை பற்றி அறிந்து ராவணனை சபிக்கிறார்.
அவர் மீண்டும் ஒரு விருப்ப தலசை சொற்களில் உள்ள உரையின் சுருக்கம். இங்கே சக்தி வாய்ந்த 10 கழுத்து அரக்கனான ராவணன் தனது படையுடன் இந்திரனின் பகுதிக்கு வருகிறார். இந்திரன் மற்றும் பிறவான உயிரினங்கள் உட்பட கடவுள்கள் போருக்கு தயாராகின்றனர். ஆனால் ஆரம்பத்தில் ராவணனின் உயர்ந்த வலிமையால் தோற்கடிக்கப்படுகிறார்கள். 8வது வாசு சாவித்ரா சண்டைக்குள் நுழைந்து ராவணனின் சக்தி வாய்ந்த மகனான மேகநாதர் இந்திரனின் மகன் ஜெயந்தா மற்றும் பிற தெய்வங்களுடன் ஒரு கடுமையான போரில் மோதுகிறார். சண்டை தீவிரமானது. இரு தரப்பினரும் பெரும் இழப்புகளை எதிர்கொள்கின்றனர். இறுதியில் இந்திரனே தனது தெய்வீக சக்திகளை பயன்படுத்தி ராட்சசர்களை விரட்டியடிக்கிறார். நிலைக்க சொற்களில் உள்ள உரையின் சுருக்கம். இங்கே ராவணனின் மகன் மேகநாதர் மாய சக்திகளை பயன்படுத்தி இந்திரனை கைப்பற்றி இராணுவத்தை தோற்கடிக்கிறார். அவர் கண்ணுக்கு தெரியாத மாயைகளால் பிணைக்கிற கோபமடைந்த தெய்வங்கள் ராவணனை தாக்குகின்றன. ஆனால் அவரை திறம்பட எதிர்த்து போராட முடியவில்லை. ராவணனின் மகனான இந்திரஜித்தின் துணிச்சலுக்கும் வலிமைக்கும் தலைவன் பிரம்மா பாராவை தண்டிக்கும் மகேந்திரனை விடுவிக்குமாறு ராவணனை கேட்கிறான். இந்திரஜித் அழியாமைக்காக பிரார்த்தனை செய்த பிறகு ராவணன் ஒப்புக்கொள்கிறான். இதற்கிடையில் பிரம்மா இந்திரனை மேகநாதனால் தோற்கடிக்க வழிவகுத்த கடந்த கால சாபத்தை ராவணனின் வெற்றிகளை பற்றி ராமர் அகஸ்தியரிடம் கேள்வி எழுப்பி அவரை தடுக்க மன்னர்கள் யாரும் இல்லையா என்று கேட்டார். அர்ஜுனன் இல்லாதி மகேஸ்மதிக்கு ராவணன் சென்றதாகவும் பின்னர் சிவலிங்கத்தை வழிபடுவதற்கு முன்பு தனது கவுன்சிலர்களுடன் நெர்புடா நதியில் குளித்ததாகவும் அகஸ்தியர் விளக்குகிறார். 10 கழுத்துள்ள அரக்கனான ராவணன் அர்ஜுனனின் வலிமையை அளவிடுவதற்காக நெர்புடா நதியை தடுக்கிறான். அர்ஜுனன் தனது மனைவியருடன் விளையாடுவதை கண்டுபிடித்து ராவன் அவனுடன் சண்டையிட முடிவு செய்கிறான். அர்ஜுனனின் வீரர்களால் அவரது அமைச்சர்கள் கொல்லப்பட்ட பிறகு ராவணன் அர்ஜுனனுடன் கடுமையான போரில் ஈடுபடுகிறான். ஆனால் இறுதியில் சக்தி வாய்ந்த துறவியான புலஸ்தியர் அர்ஜுனனின் நகரமான மகிஷ்மதியை அடைந்தார். அங்கு அர்ஜுனன் அரக்கர்களின் ராஜாவான ராவணனை கைப்பற்றியிருப்பதைக் கண்டார். தனது குடும்ப உறவுகளின் மீதான அன்பாலும் மரியாதையாலும் தனது மகனான ராவணனை விடுவிக்குமாறு புலஸ்தியர் அர்ஜுனனிடம் கேட்டார். அர்ஜுனன் கீழ்ப்படிந்து ராட்சசர்களின் அரசனான ராவணன் குரங்களின் அரசனான வாலியை ஒரு சண்டைக்கு சவால் விடுத்தார். ராவணனை நோக்கி முதுகில் அமர்ந்த வாலி அவரை பிடித்து அழைத்துச் சென்று அவர்கள் 4 கடல்களம் கடந்து செல்லும்போது அவரை மீண்டும் 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 சொரிந்தார். சோர்வடைந்த ராவணன் வாலியுடன் ஒரு கூட்டணியை முன்மொழிந்தார். ராமர் அகஸ்தியருக்கு ஹனுமனின் வலிமை, வீரம் மற்றும் பிற நல்லொழுக்கங்களை பாராட்டுகிறார். அகஸ்தியர் ஹனுமன் இந்த குணங்களை ஒப்பிட முடியாதவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். பின்னர் அவர் ஹனுமனின் குழந்தை பருவ கதையை விவரிக்கிறார். அங்கு அவர் ஒரு குழந்தையாக வானத்தில் குதித்து சூரியனையும் ராகுவையும் தொட்டார். கடவுள்களின் ராஜாவான இந்திரன் ஹனுமனை இடி முழக்கத்தால் தாக்கி ராமர் அகஸ்தியரிடம் 2 குரங்கு மன்னர்களான வாலி மற்றும் சுக்ரீவரின் பெற்றோர் மற்றும் வசிப்பிடம் பற்றி கேட்கிறார். அகஸ்தியர் நரதாவின் போதனைகளிலிருந்து ஒரு கதையை விவரிக்கிறார். இதில் பிரம்மா எப்படி குரங்குகளை உருவாக்கினார். இதில் ரிக்ஸராஜா உட்பட ஒரு பெண்ணாக மாற்றப்பட்டு முறையே இந்திரன் மற்றும் சூரியனுடன் வாலி. அகஸ்தியரிலிருந்து வாலி மற்றும் சுக்ரீவனின் தோற்றம் பற்றி அறிந்த ராமர் ஆச்சரியப்பட்டார்.
பின்னர் அவர் மற்றொரு தெய்வீக கருப்பொருளை கேட்கச் சொன்னார். ராவணன் ஏன் சீதையை திருடினார் என்று அகஸ்தியர் அவரிடம் கூறினார். ராவணன் ஒரு சக்தி வாய்ந்த வானத்தை பற்றிய அறிவை தேடி ஹரி விஷ்ணுதான் இறுதி சக்தி என்பதையும் அவரால் கொல்லப்பட்டவர்கள் தெய்வீக ராமரை பற்றிய தகவல்களை தேடும் ராவணன் அகத்திய முனிவரிடம் ஒரு விளக்கத்தை கேட்கிறான். அகஸ்தியர் ராமர் விஷ்ணுவின் அவதாரம் என்று விவரிக்கிறார். மேலும் அவரது பல்வேறு வடிவங்கள் மற்றும் பண்புகளை விவரிக்கிறார். சீதையை மணந்து ராவணனை போரில் தோற்கிறார். ராவணன் தனது நீண்ட கைகளின் காரணமாக சீதையை திருடுவதை பற்றி ஒரு கதையை அகஸ்தியர் விவரிக்கிறார். இது மேரு மலையில் நாரதாவால் கூறப்பட்டது. இந்த கதை தீய செயல்களை எதிர்ப்பதற்காகவும் அதன் கேட்போர் கடவுள்களிடையே மகன்கள், பேரன்கள் மற்றும் மரியாதை ஆகியவற்றால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ராமருடன் சக்தி வாய்ந்த அரக்கனான ராவணன் உலகை வெல்ல முயன்றார். ஆனால் ஸ்வேதாத்வீபாவின் அழகான பெண்களுடன் உலகை வெல்ல முயன்றார். ஆனால் ஸ்வேதாத்வீபாவின் அழகான தன்னை நாராயணன் விஷ்ணு என்று நம்பி சீதையை திருடினார். இது ராவணனை ராமர் இறுதியாக வெல்வதற்கும் பின்னர் ராஜ்யத்திலிருந்து விலகுவதற்கும் பின்னர் ராஜ்யத்திலிருந்து ராமர் விடியற்காலையில் பாடகரால் புகழப்படுகிறார். ராஜாவாக தனது முதல் இரவிலிருந்து அவரை எழுப்புகிறார். அவர் எழுந்து வாயைக் கழுவி நெருப்பு காணிக்கைகளை வழங்குகிறார். பூசாரிகள், அமைச்சர்கள், மன்னர்கள், குரங்குகள் மற்றும் ராட்சசர்கள் உட்பட மக்கள் அவரை வணங்குகிறார்கள். தெய்வீக மன்னரான இந்திரனைப் போல அவரை கார்கள். ராமர் தனது நிர்வாக பணிகளை முடித்து ராவணை வென்றதற்காக அவரை பாராட்ட வந்த பல்வேறு மன்னர்களிடம் விடைபெறுகிறார். அவர்கள் தங்கள் ராஜ்யங்களுக்கு திரும்புவதற்கு அவர்களின் ஆதரவுக்கு அவர் நன்றி தெரிவிக்கிறார். மேலும் தனது நன்றியை தெரிவிக்கிறார். ராமரை மன்னர்கள் பாராட்டுகிறார்கள். ஆனால் அவர் தனது வெற்றிக்கு அவர்களின் வலிமை மற்றும் ராவணனை தோற்கடித்த பிறகு ராஜாக்கள் மற்றும் சக்தி வாய்ந்த குரங்குகள் உட்பட ராமரின் கூட்டாளிகள் அவரை பார்வையிட்டு அவரது வண்டிகள் மற்றும் குதிரைகள் போன்ற பரிசுகளை கொண்டு வந்தனர். ராமர் சுக்ரீவனை கிஷ்கிந்தாவின் அரசராகவும் பிஷனாவை லங்காவின் அரசராகவும் நியமிக்கிறார். புத்திசாலித்தனமாக ஆட்சி செய்து தனக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்துகிறார். ஹனுமன் ராமருக்கு பக்தியை வெளிப்படுத்துகிறார்கள். அவர் அவருக்கு நீலக்கல்லின் சங்கிலியை வெகுமதியாக ராமரின் போக்குவரத்துக்காக சேவையை வழங்குவதற்காக குவேரா அனுப்பிய மந்திரக்காரான புஷ்பகத்தால் ராமர் பார்வையிடப்படுகிறார். ராமர் இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டு தனதீபி செல்வதற்கு முன்பு காரை வணங்குகிறார். இதற்கிடையில் ராமரின் ஆட்சியை பாராட்டிய பரதர் அவரது நிர்வாகம் அயோத்தியில் அமைதியை செழிப்பையும் கொண்டு வந்ததாக குறிப்பிடுகிறார். பல்வேறு மரங்கள், பூக்கள் மற்றும் குளங்கள் நிறைந்த அழகான மற்றும் துடிப்பான அடமான அசோகா காட்டில் ராமர் நுழைகிறார். அவர் கர்ப்பிணியான சீதாவுடன் ஒரு சிறந்த இருக்கையில் அவர்கள் மது, இறைச்சி மற்றும் பழங்களை அனுபவிக்கிறார். ஊழியர்கள் அவர்களுக்கு உணவை கொண்டு வருகிறார்கள். ராமர் வதேராவிடம் அவரை பற்றியும் அவரது குடும்பத்தை பற்றியும் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்கிறார். மக்கள் ராமரின் வெற்றியை பாராட்டுகிறார்கள். ஆனால் ராவணனால் தொட்ட பிறகு சீதாவை மீண்டும் கொண்டு வருவதற்கான அவரது முடிவை விமர்சிக்கிறார்கள்.
இது பலவீனத்தின் அடையாளம் என்று கூறுகிறார். ராமர் திகைக்கிறார். ராமர் தன் சகோதரர்களான லட்சுமணன், பரதன் மற்றும் சத்ருக்னாவை தனது வசிப்பிடத்திற்கு வருமாறு அழைக்கிறார். அவர்கள் ராமரின் துயரத்தையும் கவலையும் பார்த்து வருகிறார்கள். அவர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறார். அவர்களை தழுவி அமர வைக்கிறார். மேலும் அவர்கள் தமக்காக ராஜ்யத்தை நிர்வகிப்பதில் கற்றறிந்த பக்தியுள்ள மத்தியுள்ள மற்றும் புத்திசாலித்தனமான இளவர்களை கடமர்களை அவர்களுக்கு அறிவுறு. பொதுமக்களின் விமர்சனங்களால் துக்கமும் அவமானமும் அழுதி ராமர் சீதாவை கங்கை நதியின் மறுகரையில் உள்ள ஒரு ஆசிரமத்திற்கு அழைத்துச் செல்லுமாறு லட்சுமணிடம் கட்டளையிடுகிறார். மேலும் மோசமான நற்பெயர் ஏற்படும் என்ற அச்சத்தில் அவர் நாடுகடத்தப்படுவதை பற்றி யாருக்கும் தெரியாது என்று கேட்கிறார். ராமர் தனது குடியிருப்புக்கு செல்லும்போது அவரது இதயம் கனத்த இதயத்துடன் லட்சுமணன் சீதையை ஒரு ரதத்தில் கங்கை நதிக்கரையில் அழைத்து செல்கிறான். சீதை கவலையும் பயத்தையும் வெளிப்படுத்துகிறாள். ஆனால் லட்சுமணன் அவளுக்கு எல்லாம் நன்றாக இருப்பதாக உறுதியளிக்கிறான். அவர்கள் ஒரு படகில் ஆற்றை கடக்கிறார்கள். சீதாவின் குறிக்கோள் துறவிகளுக்கு பரிசுகளை வழங்க மறுபுறம் சென்று பின்னர் துக்கத்தில் மூழ்கிய லட்சுமணன் பொதுமக்களின் கண்டனத்தால் ராமர் தன்னை துறந்து விட்டதாக சீதையிடம் ஒப்புக்கொள்கிறார். ஜான்வி நதிக்கு அருகிலுள்ள ஒரு புனித ஆசிரமத்தில் வாழும்படி அவர்கள் அறிவுறுத்துகிறார். மேலும் அவர்களின் தந்தை தசரதரின் சிறந்த துறவியும் நண்பருமான வால்மீகியை அணுகி தனது நாட்களை மகிழ்ச்சியாக கழிக்கவும். ராமர் மீதான இதயம் உடைந்தும் கண்ணீர் வடித்தும் இருக்கும் சீதை ராமர் தன்னை நிராகரித்து விட்டதாகவும் தான் இப்போது தனியாக இருப்பதாகவும் சமூகத்தால் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் லட்சுமணனிடம் கூறுகிறாள். அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றவும் ராமரிடம் திரும்பிச் செல்லவும். சாலக்ஜி சொற்களில் ஒரு சுருக்கமான சுருக்கம். இங்கே நதிக்கரையில் சீதாவின் புலம்பலை பற்றி ரிஷி சிறுவர்கள் வால்மீகிக்கு தெரிவிக்கிறார்கள். வால்மீகி அவளை அணுகி ஆறுதல் கூறுகிறார். மேலும் பெண் துறகிறார். அவள் அவளுக்கு வளைக்கலம் மருங்கினார். மேலும் பெண் துறவிகளுக்கு அவளை பராமரித்த பிறகு அவளை தனது புனித ஆசிரதரின் மருமகளும். சீதாவிடமிருந்து ராமர் பிரிந்ததைக் கண்டு லட்சுமணன் கலக்கமடைந்து தேரோட்டக்காரரான சுமந்திரனிடம் அவர்களின் தலைவிதியை பற்றி கேள்வி எழுப்புகிறார். விதியின் செல்வாக்கின் காரணமாரா சீதா, லட்சுமணன், சத்ருகனா மற்றும் பரதன் உள்ளிட்ட தன் அன்புக்குரியவர்களிடமிருந்து ராமர் பிரிந்து செல்வார். ராமர் 86 ஆண்டுகள் ஆட்சி செய்வார். சீதாவுக்கு 2 மகன்களை பெறுவார். பல அரச குடும்பங்களை நிறுவார் என்று தசரத மன்னரிடம் வெளிப்படுத்திய மாபெரும் துறவி துர்பாசாவுடன் ஏற்பட்ட சந்திப்பை பற்றி சுமந்தர் லட்சுமணனிடம் கூறுகிறார். இந்த தீர்க்க தரிசனம் பின்னர் லட்சுமணனுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. அவர் மகிழ்ச்சியாகவும் பொறுமையாகவும். சாரிசோச்சலில் ஒரு சுருக்கமான சுருக்கம். இங்கே வால்மீகி ஆசிரமத்தில் சீதையை விட்டுச் சென்ற பிறகு லட்சுமணன் அயோத்திக்கு வருகிறார். ராமர் துக்கப்படுவதைக் கண்டதும் அவர் உலக உடைமைகளுக்கு அடிமையாக வேண்டாம் என்றும் சீதையை துறப்பது பொதுமக்களை குற்றம் சாட்டுவதை தவிர்க்கும் என்றும் அறிவுறுத்துகிறார். லட்சுமணனின் வார்த்தைகளால் ராமர் ஆறுதல் அடைகிறார். அரசு வேலைக்காக வந்த அதிகாரிகளையும் ஆலோசகர்களையும் வரவழைக்குமாறு ராமர் லட்சுமணனிடம் கூறுகிறார். 2 பிராமணர்களுக்கு பார்வையாளர்களை மறுத்த பிறகு கண்ணுக்கு தெரியாத நிலையனுக்க சபிக்கப்பட்ட மன்னர் நிருகாவின் உதாரணத்தை மேற்கோள் காட்டுகிறார். இதேபோன்ற தலைவிதியை அனுபவிப்பதை தவிர்ப்பதற்காக தினமும் தனது
2 பிராமணர்களால் சபிக்கப்பட்ட பிறகு மன்னர் நிர்கரின் பதில் குறித்து லட்சுமணன் ராமரிடம் கேட்கிறார். நிர்கா தனது ஆலோசகர்களை அனுப்பி அவருக்காக ஒரு இனிமையான குகையை தயார் செய்யுமாறு அறிவுறுத்தினார். அங்கு அவர் சாபத்திற்காக காத்திருப்பார். மேலும் தனது மகன் வாசுவுக்கு ராமர் லட்சுமணனிடம் வைஜெயந்தா என்ற நகரத்தை கட்டி முனிவர்களை பலியிட அழைத்த மண் நிமியை பற்றி கூறுகிறார். எனினும் இந்திரனின் பலியால் வசிஷ்டர் தாமதமாக வந்தபோது கௌதமர் அவரது இடத்தை பிடித்தார். கோபமடைந்த வசிஷ்டர் நிமியை தனது உடலை இழக்குமாறு சபித்தார். இது நிமியை கோபப்படுத்தியது. இதனால் இருவரும் தங்கள் உடல்களை இழந்தனர். அசகு சொற்களில் உள்ள உரையின் சுருக்கம் இங்கே. வசிஷ்டர் ஒரு துறவி தனது உடலை துறந்த பிறகு காற்றாக மாற்றப்பட்டார். அவர் பிரம்மாவின் உதவியை நாடினார். மேலும் ஒரு உடலை மீண்டும் பெற மித்ரா மற்றும் வருணனே முக்கியாற்றல் அவருக்கு வழங்கப்பட்டது. இதற்கிடையில் ஒரு தெய்வீக நடன ராமர் லட்சுமணனுக்கு வசிஷ்டர் பிறந்த கதையை விவரிக்கிறார். அவர் எப்படி மித்ரா மற்றும் வருணனின் உயிர் ஆற்றல்களின் அவருக்கில் இருக்க ராமரும் லட்சுமணனும் வசிஷ்டருக்கு மன்கமனை பற்றி விவாதிக்கிறார்கள். பண்டை இந்திய சமூகத்தில் மன்னிப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து தனது மனைவி தேவஜானியை அவமதித்த பின்னர் தனது மாமனார் வர்க்காவால் சபிக்கப்பட்ட யயாதியின் கதையை ராமர் விவரிக்கிறார். ஒரு மன்னரான போதிகாரதி தனது போதகர் சுக்ராவின் அவமதிப்பால் மன உளைச்சலுக்கு அவர் தனது வீழ்ச்சியை தனது மகன் புருவிடம் மாற்றுகிறார். அவர் ஒப்புக்கொண்ட பலவீனத்தை ஏற்றுக்கொள்கிறார். ராமர் தனது சட்டமன்றத்துடன் மாநில விவகாரங்களை பற்றி விவாதிக்க காலையில் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்தார். லட்சுமணன் நகர வாயிலுக்கு அனுப்பப்பட்டார். ஆனால் ராமரின் ஆட்சியின் கீழ் ராஜ்யம் செழிப்பாக இருந்ததால் யாரும் வணிகத்திற்காக வரவில்லை. பின்னர் ஒரு நாய்வாயிலில் தோன்றி ராமரை பார்க்க கோரியது. அது உள்ளே நுழைய முடியாது என்று கூறப்பட்ட போது லட்சுமணனை தனது ராஜாவாகிய ராமரை ஒரு புத்திசாலித்தனமான நாய் அணுகுகிறது. அவர் உண்மை ஒரு குடும்பத்தின் முன்னாள் தலைவர் என்றும் அவரது தற்போதைய நிந்தனையான நடத்தைக்காக சபிக்கப்பட்டதாகவும் வெளிப்படுத்துகிறார். தன்னை காயப்படுத்திய பிராமணரை குடும்பத்தின் புதிய தலைவராக நியமிக்குமாறு நாய் ராமரிடம் கேட்கிறது. ஆனால் ராமர் விளக்கும் நாய்களுக்கும் அயோத்தியாவுக்கு அருகிலுள்ள ஒரு காட்டில் ஒரு கழுகு மற்றும் ஆந்தை பற்றிய சர்ச்சை. கழுகு அதை தனது சொந்தம் என்று கூறுகிறது. ஆனால் ஆந்தை ராமரை இறுதி நீதிபதி என்று பதிலளிக்கிறது. பார்கவா மற்றும் சியவனா தலைமையிலான தஸ்தைக்கும் மேற்பட்ட உயர்மட்ட துறவிகளிடமிருந்து ராமர் வருகை தருகிறார். அவர்களுக்கு காணிக்கைகளை வழங்க வந்துள்ளன. ராமர் அவர்களை வரவேற்று அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உறுதியளிக்கிறார். அவர்களின் பாராட்டையும் ஒப்புதலையும் பெறுகிறார். பிராமணர்களுக்கு என்ன வேலை தேவை தெரியாமல் ராமர் முனிவர்கள் தங்கள் பயத்தின் மூலத்தை காகௌஸ்தரிடம் ராமர் வெளிப்படுத்துகிறார்கள். சக்தி வாய்ந்த மற்றும் பொல்லாத அசுரரான லாவணன் ருத்ரா வழங்கிய ஒரு மந்திர வில்லை வைத்திருக்கிறார். லாவணனின் தந்தை மது ருத்ராவிடமிருந்து வரத்தை பெற்றார். ஆனால் பின்னர் அதை தனது மகனுக்கு மாற்றினார். அவர் இப்போது உலகை பயமுறுத்துகிறார். முனிவர்கள் லாவணனின் மிருகத்தனமான வழிகளை பற்றி முனிவர்கள் ராமருக்கு தெரிவிக்கிறார்கள். ராமர் ஒப்புக்கொண்டால் அவரை கொன்றுவிடுவதாக உறுதியளிங்கோ. ஹாரமனை கொல்வது
யார் என்பதை தீர்மானிக்குமாறு தனது சகோதரர்களிடம் கேட்கிறார். பரத தன்னார்வலர்கள், ஆனால் சத்ருக்னா தனது கடந்த கால கஷ்டங்கள் காரணமாக அத்தகைய பணியை தனக்கு ராமரின் இளைய சகோதரரான சத்ருக்னா தார்மீக காரணங்களால் மன்னராக நியமிக்க தயங்குகிறார். இருப்பினும் ராமர் உத்தரவிட்ட பிறகு சத்ருக்னா ஒப்புக்கொள்கிறார். பின்னர் முடிசூட்டப்படுகிறார். மழைக்காலத்தில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் லாவணாவை தோற்கடிக்கும் நோக்கில் உணவுப் பொருட்கள் மற்றும் படைகளுடன் மதுவானாவுக்கு வழி நடத்துமாறு ராமர் சத்ருக்னாவுக்கு அறிவுறுத்துகிறார். சத்ருக்னா ராமரின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுகிறார். தனது வீரர்களுக்கு கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு பெரிய இராணுவத்துடன் புறம்பத்தினார். அயோத்தியிலிருந்து ஒரு போர் வீரரான சத்ருக்னா மேற்கே செல்வதற்கு முன்பு ஒரு ரவை கழிக்க வால்மீகி ஆசிரமத்திற்கு வருகே வால்மீகி அவரை வரவேற்று வேட்டையாடும் பயணத்தின் போது தனது தோழனை கொண்டதற்காக ஒரு ரக்ஷாசனால் சபிக்கப்பட்ட தனது மூதாதையர் சௌதசாவை பற்றிய கதையை பகிர்ந்து கொள்கிறார். சீதை வெளியேறிந்த போது குசா மற்றும் லவா என்ற இரட்டை மகன்களை பெற்றெடுத்ததாக சத்ருக்னா மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். மேலும் வால்மீகியின் ஆசிரமத்திற்கு சென்றார். அங்கு வயதான பெண்கள் சிறுவர்களை பாதுகாத்தனர். சத்ருக்னா பின்னர் யமுனா கரையில் உள்ள தனது ஆசிரமத்திற்கு திரும்பினார். அங்கு அவர் தனது பயணத்தை தொடர்வதற்கு முன்பு 7 இரவுகளை துறவி ரகுவின் வழித்தோன்றலான சத்ருக்னா லவணாவின் டாட்டின் வலிமையை பற்றி சபான்யாவிடம் கேட்கிறார். இது மன்னர் மாண்டதாவையும் அவரது படையையும் கொன்றதாக கூறப்படுகிறது. இந்திரன் எப்படி மாண்டதாவை எச்சரித்தார் என்பதை கூறுகிறது. இது மாண்டதாவின் தோல்விக்கு மிக்க வழிவகுத்தது. சத்ருக்னாவும் லாவணாவோ எதிர்கொள்வார் என்று சபான்யா கணித்துள்ளாள். மன்னர் தசரதனின் மகன் சத்ருக்னா மதுவின் நகரின் வாயிலில் ஒரு வில்லுடன் நின்றார். இரவு ரேஞ்சர் லாவணா அவரை கண்டு அவரது இருப்பை பரிகாசம் செய்தார். இதனால் சத்ருக்னா அவரை ஒரு சண்டைக்கு சவால் விட தூண்டியது. லாவணா சிரித்தபடி அவர் தனது ஆயுதத்துடன் திரும்பி வருவார் என்று கூறினார். ஆனால் உண்மையில் தல்கசல் சொற்களில் உள்ள உரையின் சுருக்கம் இங்கே ராமரின் இளைய சகோதரரான சத்ருக்னா சக்தி வாய்ந்த ராட்சசரான லாவணனுடன் சண்டையிடுகிறார். சத்ருக்னா விஷ்ணுவால் செய்யப்பட்ட அம்பு மூலம் லாவணனை கொல்கிறார். இது முன்பைகளை கொல்ல பயன்படுத்தப்பட்டது. 3 உலகங்களை பற்றிய பயத்தை அகற்றி வலிமையான எதிரியை தோற்கடித்ததற்காக சத்ருக்னா லாவணாவை கொன்ற பிறகு வானவர்களால் வெற்றிகரமாக முடிசூட்டப்படுகிறார். அவர் மது நகரத்தை தனது தலைநகராக கூறுகிறார். அது சுரசேனா என்ற அழகான நகரமாக மாற்றப்படுகிறது. அவர் மது நகரத்தை தனது தலைநகரா சைகிட்டு வர்த்தகம் மற்றும் வர்த்தக மையமாக மாறுகிறது. இறுதிய அவர் தனது புதிய ரகுவின் வழித்தோன்றலான சத்ருக்னா ஒரு சிறிய பரிவாரத்துடன் வால்மீகியின் ஆசிரமத்திற்கு வருகிறார். லாவணாவை கொன்றதற்காக பெரும் துறவி சத்ருக்னாவை பாராட்டுகிறார். மேலும் அவரது வெற்றியை பற்றி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார். பின்னர் அவர் ராமரின் ஆரம்பகால செயல்களை பற்றி ஒரு பாடலை பாடுகிறார். அதை சத்ருக்னாவும் அவரது ஆதரவாளர்களும் ராமரை பார்க்க ஆவலாக இருக்கும். சத்ருக்னா வால்மீகி பாடலை கேட்ட பிறகு அயோத்திக்கு செல்கிறார். அவரை ராமர் வரவேற்கிறார். அவர் தங்கள் ராஜ்யத்தை ஆட்சி செய்வது மற்றும் தேவைப்பட்டால் நாடுகடத்தப்பட்டு வாழ்வது ஒரு க்ஷத்திரியனின் கடமை என்று அவருக்கு உறுதியளிக்கிறார். சத்ருக்னா தனது நகரத்திற்கு திரும்புவதற்கு முன்பு 7
இரவுகள் ராமருடன் தங்கி தனது தனிர்வயது மகனின் அகால மரணத்தால் துயரமடைந்த ஒரு வயதான பிராமணன் தனது தவறான ஆட்சியின் காரணமாக ஏற்பட்ட சோகத்திற்கு ராமர்தான் காரணம் என்று குற்றம் சாட்டுகிறான். பிராமணன் தனது மகனை உயிர்ப்பிக்குமாறு ராமரிடம் கெஞ்சுகிறான். இல்லையெனில் அவரும் அவரது மனைவியும் அரண்மனை வாயிலில் தங்கள் உயிரை தியாகம் செய்வார்கள். ஒரு இளம் பிராமணனின் அகால மரணம் குறித்து விவாதிக்க எட்டு முன்னணி பிராமண் ஒரு கூட்டத்தை நடத்துகிறார். திரேதா யுகத்தில் சுத்ராக்கள் துறவி தவன்ஷ அநேதிப்படவில்லை. ஆனால் ஒரு சுத்ரா அவ்வாறு செய்ய முயற்சித்தது சிறுவனின் மரணத்திற்கு வழிவகுத்ததே என்று நாரதா விளக்குகிறார். தனது குடிமக்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதற்கும் ஒரு சிறுவனின் மரணத்தால் துக்கமடைந்த ராமர் உடலை எண்ணெயால் பாதுகாக்க லட்சுமணனுக்கு அறிவுறுத்துகிறார். ராமர் சிறுவனின் மரணத்துக்கு காரணமான சூத்ர பக்தரை தேட புறப்படுகிறார். தனது தங்க ரதமான புஷ்பகத்தில் பயணம் செய்து இறுதியில் ஒரு குளத்தின் அருகே தவம் செய்யும் ஒரு துறவியை கண்டுபிடித்தார். ராமர் ஒரு பிராமண சிறுவனின் வாழ்க்கையை மீட்டெடுக்க ஒரு சூத்திர துறவியை கொன்றதால் இந்திரனும் பிற வானங்களும் அவரை பாராட்டுகிறார்கள். அவர்கள் அவருக்கு வரத்தை வழங்கிறார்கள். அதற்கு பதிலாக பிராமண சிறுவனுங்களோ அதற்கேட்டுக் கொள்கிறார். வானங்கள் ஒப்புக்கொண்டு சிறுவனின் வாழ்க்கையை மீட்டெடுக்கின்றன. பின்னர் ராமர் திரேதா யுகத்தில் விஸ்வாமித்ர முனிவர் ஒரு அழகான காட்டில் அலைந்து திரிந்து இனிப்பு மணம் வீசும் மரங்கள் மற்றும் விலங்குகள் சூழப்பட்ட ஒரு குண்டே குளத்தின் அருகே ஓய்வெடுக்கும்போது ஒரு தெய்வீக மனிதர் ரதத்திலிருந்து வெளியே வந்து ஒரு குண்டான சடலத்தை சாப்பிடுவதை கண்டார். இது விஸ்வாமித்ராவின் விதர்பாவை அங்ஷ ஆண்டிகள் ஆட்சி செய்த மன்னர் ஸ்வேதா பிரம்மாவின் பகுதியை அடைவதற்காக ஒரு குளத்திற்கு அருகிலுள்ள காட்டில் தவம் செய்தார். இருப்பினும் அவர் பிரம்மாவை சந்திக்கும் வரை பசியாலும் தாகத்தாலும் அவதிப்பட்டார். அவர் தனது தர்மமின்மையும் தன்னலமற்ற தன்மையும் துன்பத்தை ஏற்படுத்தியது என்பதை வெளிப்படுத்தினார். பறவைகள் மற்றும் விலங்குகள் இல்லாத காடு ஏன் என்று ராமர் துறவி கும்பயோனியிடம் கேட்கிறார். மன்னர் மனுவின் பேரனான இஷ்வாக்கு குடிமக்களை நியாயமாக நிர்வகிக்கும் பணி வழங்கப்பட்டதாக கும்பயோனி விளக்குகிறார். அவருக்கு பல மகன்கள் இருந்தனர். ஆனால் ஒருவர் தண்டா அறியாமையும் கீழ்ப்படியாமையும் நிரூபித்தார். எனவே அவர் விந்தியாவிற்கும் சைவலாவிற்கும் இடையிலான ஒரு பள்ளத்தாக்குக்கு வெளியேற்றப்பட்டார். அங்கு காமத்தால் பீடிக்கப்பட்ட தண்டா மன்னர் சுக்ராவின் மகள் அரஜா காட்டில் நடந்து கொண்டிருந்த போது அவளை எதிர்கொண்டார். அவள் எச்சரிகள் மற்றும் அவரது தந்தையின் அனுமதியை பெருமாதி அவளை வலுக்கட்டாயமாக அவளத்திட்டார். தனது நகரமான மதுமந்தாவுக்கு திரும்பி அரஜாக்களை ஆசிரமத்திற்கு அருகே ஒரு பெரிய துறவியும் போதகருமான உஸ்னாஸ் கடவுள் தீய மன்னர் தண்டாவை சபிக்கிறார். அவரது ஒழுக்கக்கேடான செயல்களால் 7 இரவுகளுக்குள் அவரது முழு ராஜ்யமும் அழிக்கப்படும் என்று கணித்துள்ளார். ராமர் அகத்தியரின் ஆசிரமத்திற்கு சென்று வழிபாடு நடத்தி அவருக்கு உணவு வழங்கப்பட்டது. காலை உணவுக்கு பிறகு ராமர் அகஸ்தியரிடம் விடை பெற்று அவரது ஆசீர்வாதங்களுக்கு நன்றி தெரிவித்தார். அகஸ்தியரின் அனுமதியுடன் ராமர் புஷ்பக தேரில் அயோத்திக்கு திரும்பினார். முனிவர்களின் வந்தவுடன் கிராமவாசிகளால் ராஜ்ய பலியை செய்வதற்கான தனது விருப்பத்தை ராமர் பரதனுக்கும் லட்சுமணனுக்கும் தெரிவிக்கிறார். ஆனால் அதன் சாத்தியமான விளைவுகளுக்கு எதிராக எச்சரியில் பாரதரின் வார்த்தைகளே ராமர் பலியை தொடர வேண்டாம் என்று முடிவு செய்கிறார்.
அவர் தனது புத்திசாலித்தனமான ஆலோசனைக்கு பாரதத்தை லட்சுமணன் ராமருக்கு அஸ்வமேத பலியை செய்யுமாறு அறிவுறுத்துகிறார். அதன் தூய்மைப்படுத்தும் சக்தியை மேற்கோள் காட்டி விஷ்ணுவால் தனது துறவரமாங்கானாமா அடிமைப்படுத்தும் சக்தியாய் இந்த அசுரரான விட்ராவின் கதையை குறிப்பிடுகிறார். விட்ராவின் வளர்ந்து வரும் சக்தியால் பீதியடைந்த இந்திரன் அவரை தோற்கடிக்க விஷ்ணுவின் உதவியை நாடுகிறார். வித்ரா அழிந்ததை விளக்குமாறு ராமர் லட்சுமணனிடம் கேட்டுக்கொள்கிறார். விஷ்ணு கடவுள்களை 3 பிரிவுகளாக பிரித்து ஒரு வகுப்பில் வித்ரா கொல்லப்படணும். விஷ்ணு கடவுள்களை 3 பிரிவுகளாக பிரித்து ஒரு வகுப்பில் வித்ரா கொல்லப்படணும். ஆனால் இந்திரனின் முயற்சி தோல்வியடைகிறது. விட்ராவை கொன்ற பிறகு பாவத்தால் தாக்கப்பட்ட இந்திரன் தனது கடமைகளிலிருந்து பிரிந்து குழப்பத்தை ஏற்படுத்தினார். கடவுள்கள் தலையிட்டு அவரை சுத்திகரிக்க குதிரை தியாகத்திற்கு பிறகு இந்திரன் தன்னை 4 பகுதிகளாக பிரித்தார். ஒன்று ஆறுகளில் வசிப்பது, மற்றொன்று நிலத்தில் வசிப்பது. உஷா ராமர் மிகவும் பக்தியுள்ள ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த மன்னர் ஈலாவை பற்றிய ஒரு கவர் ஆரம்பத்தில் மானை வேட்டையாடுவதில் திருப்தி அடைந்தார். ஆனால் பின்னர் ஆண் மற்றும் பெண் விலங்குகள் உட்பட ஆயிரக்கணக்கான பிற விலங்குகளை கொன்று அவரை ஒரு பெண்ணாகவின் உதவியுடன் அவர் ஒரு வரத்தை பெற்றார். இது 1 மாதத்திற்கு ஒரு ஆணாகவும் இளவரசர் இல்லா ஒரு பெண் வடிவத்தில் புத்தர் தவம் செய்வதை எதிர்கொண்டார். இலாவின் அழகைக் கண்டு புத்தர் அவளை திருமணம் செய்து கொள்ள தீர்மானித்தார். ஒரு சிறப்பு நுண்ணறிவுடன் அவர் தனிமையில் இருப்பதை அறிந்து தன்னை அவரது கணவர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார். அவர் தனது பெண் தோள்களுக்கு அழியாமையையும் கிம்புரசர்களாக சந்திரன் மகனான புத்தர் கிண்ணாயான லாவை சந்திக்கிறார். அவர்கள் காதலிக்கிறார்கள். 1 மாதத்திற்கு பிறகு யா அவர்களின் மகனான புருராஜென்கிறார்கள். அவரது கணவர் இலா தூக்கத்திலிருந்து விழித்தபோது அவரது ஆதரவாளர்கள் புயலால் அழிக்கப்பட்ட பிறகு லாவின் கதையை ராமர் கூறுகிறார். அவர் ஒரு பெண்ணாக ஆனார். ஆனால் கர்தாமா தலைமையிலான தியாகத்தின் மூலம் ஆண்மையை மீட்டெடுத்தார். இந்த தியாகம் மகாதேவனை மீட்டெடுத்தார். இந்த தியாகம் மகாதேவனை பின்னர் பிரதிஷ்டான ராஜ்யத்தை நிறுவினார். ராஜா ராமர் பல நல்லொழுக்கங்களை கொண்ட ஒரு விழாவான அஸ்வமேதா பலியை பற்றி விவாதிக்க பிராமணர்களை அழைக்கிறார். பின்னர் அவர் லட்சுமணருக்கு பல்வேறு மன்னர்கள் மற்றும் குரங்குகளுக்கு தூதர்களை அனுப்புமாறு அறிவுறுத்துகிறார். அவர்களை நைமிஷா காட்டில் நடைபெறும் விழாவில் கலந்து கொள்ள அவர் லட்சுமணனுக்கான உணவு, பானம் மற்றும் தங்குமிடம் உள்ளிட்ட திருவிழா. ராமரின் குதிரை தியாகமான அஸ்வமேதா அரசர்கள், பிராமணர்கள், முனிவர்கள் மற்றும் பிறருக்கு ஆடம்பர ஏற்பாடுகள் மற்றும் தாராளமான பரிசுகளுடன் தொடங்கியது. இந்த தியாகம் 1 வருடம் தொடர்ந்தது. கலந்து கொண்ட அனைவரையும் திருப்திப்படுத்தியது மற்றும் ஏராளமான செல்வம், நகைகள் மற்றும் ஆடைகளை வகித்தது. வால்மீகியின் துறவி சீடர்களான லவ மற்றும் குசா ஆகியோர் இராமாயண காவியத்தின் போதனைகளை பரப்புவதற்காக அதை பாடும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். பிராமணர்களின் வீடுகள், அரண்மனைகள் மற்றும் குடியிருக்க முனிவர்கள் பல்வேறு அமைப்புகளில் இசை மற்றும் கருவிகளின் கலவையை பயன்படுத்தி அதை பாடும்படி அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. சகோதரர்கள் வால்மீகியின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுவதாக ராமரின் இரட்டை மகன்களான லவனும் குஷனும்
ராமரின் வேண்டுகோளின் பேரில் வால்மீகி இசையமைத்த ஒரு பாடலை பாடுகிறார்கள். பார்வையாளர்கள் மையங்களாய் நிறம் வழங்கும்போது அவர்கள் மறுத்து விடுகிறார்கள் மற்றும் பழங்களில் வாடுகிறார்கள். கவிதையின் ஆசிரியர் பற்றி ராமர் அவர்களிடம் கேட்கிறார். மேலும் ராமர் சபை முன் சாட்சியமளிப்பதன் மூலம் சீதை தனது தூய்மையை நிரூபிக்க முடியுமா என்று வால்மீகியிடம் கேட்க ராமர் ஒரு தூதருக்கு அறிவுறுத்துகிறார். வால்மீகி ஒப்புக்கொள்கிறார். மறுநாள் சீதை தனது குற்றமற்றவர் என்று சத்தியம் செய்வதாக ராமர் அறிவிக்கிறார். முனிவர்கள் ராமரின் உன்னதமான செயலுக்கு தியாக மைதானத்திற்கு ராமர் வந்தபோது முனிவர்கள், ராட்சசர்கள், குரங்குகள் மற்றும் பிற உயிரினங்களின் கூட்டம் கூடியது. சீதா வால்மீகியுடன் துக்கத்தில் தலைகுனிந்திக்குமாறு வால்மீகி ராமரிடம் உரையாற்றினார். சீதா தூய்மையானவர் என்று அவருக்கு உறுதியளித்தார். மேலும் தனது அப்பாவித்தனத்தை சாட்சியமளிக்க அனுமதிக்குமாறு அவரை வலியுறுத்தி ஜனகனின் மகள் சீதை தனது தூய்மையை சபைக்கு முன் நிரூபிக்குமாறு ராமர் கேட்டுக்கொள்கிறார். சீதை ராமரை பற்றி மட்டுமே நினைத்ததாகவும் அவரது நலனுக்காயே ராமர் கேட்டுக்கொள்கிறார். தீவம்மல் சீதையின் நடத்தையை புகழ்வதுடன் பிரபஞ்சம் மகிழ்ச்சியுடனும் சமத்துவத்துடனும் நிரம்பியுள்ளது. துக்கத்தில் மூழ்கிய ராமர் பாடலாவிலிருந்து சீதையை மீண்டும் கொண்டு வருமாறு வசுதாவிடம் கெஞ்சுகிறார். பிரம்மா தலையிட்டு ராமருக்கு விஷ்ணுவாக தனது முந்தைய வாழ்க்கையை நினைவூட்டுகிறார். சீதை தூய்மையானவர், ஆனால் அவர் மீது துறவி சார்ந்திருப்பதால் நாகா பகுதிக்கு சென்று விட்டார். அவர் தனது எதிர்கால செயல்களை விவரிக்கும் உத்தரகண்டத்தை கேட்க ராமருக்கு அறிவுறுத்துகிறார். மேலும் அவர் சொர்க்கத்தில் சீதா பாதாளத்திற்கு புறப்பட்டதை நின்னு துக்கத்தில் இருக்கும் ராமர் எண்ணற்ற தியாகங்களை செய்து 8 ஆண்டுக்கும் மேலாக தனது ராஜ்யத்தை புத்திசாலித்தனமாக ஆட்சி செய்து தனது மக்களுக்கு அமைதியையும் செழிப்பையும் கொண்டு வந்தார். அவரது தாயார் கௌசல்யா இறுதியில் காலமானார். அதைத் தொடர்ந்து ராமர் தனது தாய் வழி மாமா யுதாஜித் அனுப்பிய பிராமண துறவியான கார்கியாவை பரிசுகளுடன் வரவேற்கிறார். சிந்து நதிக்கு அருகிலுள்ள காந்தர்வர்கள் மாகாணத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற யுதாஜித்தின் செய்தியை துறவி தெரிவிக்கிறார். ராமர் ஒப்புக்கொண்டு கந்தர்வர்களை அடிமைப்படுத்த தனது மகன்களான தக்ஷா மற்றும் புஷ்கேலாவுடன் பரதனை அனுப்புகிறார். ராமரின் இளைய சகோதரரான பரதன் காந்தர்வர்களுக்கு எதிராக ஒரு பெரிய படையை வழி நடத்தி 1 வாரம் நீடித்த கடுமையான போரில் ஈடுபட்டார். இறுதியில் அவர் தனது சக்தி வாய்ந்த அம்பு சங்கரதத்தால் அனைத்து காந்தர்வர்களையும் கொன்றார். அவர்களின் தோல்விக்கு பிறகு பரதன் தக்ஷஷிலா மற்றும் புஷ்கலபதி ஆகிய 2 வளமான நகரங்களை நிறுவினார். அவை செல்வத்திற்கும் ராமர் தனது பேரன்களான அங்கதா மற்றும் சந்திரகேது ஆகியோரை கருபதா மற்றும் சந்திரதாயுதியின் மலங்கினார். மஞ்சுமணனும் அவர்களின் ராஜ்யங்களுக்கு சென்றனர். 1 வருடத்திற்கு பிராக்ஷிசைய நகரையே நிலை. அதே நேரத்தில் பரதர் அயோத்தியாவுக்கு திரும்பினார். நல்லொழுக்கமுள்ள ராமர் ஒரு துறவியாக அரண்மனை வாயிலுக்கு வந்து லட்சுமணனுடன் ஒரு தனிப்பட்ட உரையாடலுக்காக அவரை சந்திக்க விரும்பினார். பின்னர் அவர் ராமரின் வீட்டிற்கு தூதரை அழைத்து செல்கிறார். துறவி தெய்வங்களுக்கு பயனளிக்கும் ஒரு விஷயத்தை பற்றி விவாதிக்க முன்மொழிகிறார். மேலும் அவர்களின் சந்திப்பை யாராவது கண்டால் கடுமையான தனது 10 ஆண்டுகால மனித வடிவம் முடிவுக்கு வருகிறதே என்பதை நினைவூட்டுவதற்காக பாதிரியார் ஒரு செய்தியை அனுப்பியுள்ளதாக
ராமரின் மகனான பெரிய துறவி காலர் தாலாவின் வருகையால் தான் மகிழ்ச்சியடைந்துள்ளதாகவும் தனது விஷ்ணு வடிவத்திற்கு திரும்ப திட்டமிட்டுள்ளதாகவும் ராமர் பதிலளித்தார். அங்கு அவர் அழியாதவர்களை பாதுகாத்து அவர்களை எஜமான 1000 ஆண்டுகால விரதத்திற்கு பிறகு உணவு கோரிய துறவி துர்வஷாவின் வருகையால் ராமர் குறுக்கிட்டார். ராமர் உணவை வழங்கினார் மற்றும் துர்வசாவின் கோரிக்கையை திருப்திப்படுத்தினார். இருப்பினும் இந்த சந்திப்பு ராமருக்கு காலாவின் தீங்கு விளைவிக்கும் வார்த்தைகளை நினைவில் வைத்தது. இது அவரது துக்கத்திற்கு வழிவகுத்தது. ஒரு முனிவருக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக ராமர் தனது சகோதரர் லட்சுமணனை கொல்லும் வாய்ப்பை எதிர்கொள்கிறார். இருப்பினும் வாக்குறுதியை காப்பாற்றுவது நல்லொழுக்கத்தையும் இறுதியில் உலகத்தையும் அழிக்க வழிவகுக்கும் என்று வாகிஷ்டர் ராமருக்கு அறிவுறுத்துகிறார். இந்த காரணத்தால் நம்பப்பட்ட ராமர் லட்சுமணனை துறக்கிறார். லட்சுமணனிடமிருந்து பிரிந்த பிறகு துக்கமடைந்த ராமர் அயோத்தியை கைவிட நினைத்தார். அவரிடமிருந்து பிரிந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தால் அவரது அமைச்சர்களும் பேரவிற்கு ஆளாகியுள்ளார். அவர் எங்கு சென்றாலும் அவரை பின்தொடர வேண்டும் என்ற அவர்களின் கோரிக்கையை ராமர் ஏற்றுக்கொண்டார். மேலும் தனது இரட்டை மகளான குசி மற்றும் லவாவை கோசலாவிலும் வடக்கு கோசலாவிலும் ஆட்சியாளர்கள சத்ருகனா ராமர் சொர்க்கத்திற்கு ஏற முடிவு செய்ததை அறிந்ததும் தனது 2 மகன்களையும் மதுரா மற்றும் விதிஷாவின் மன்னர்களாக நிலைநிறுத்துகிறார். பின்னர் அவர் அயோத்தியில் ராமருடன் இணைகிறார். அங்கு சுக்ரீவா, ஹனுமான் மற்றும் ராட்சச மன்னர் பிபீஷானா உள்ளிட்ட பிற விசுவாசமான ஆதரவாளர்களும் அவருடன் இணைகிறார்கள். ராமர் தனது குடும்பத்தினருடனும் பிராமணர்கள், விலங்குகள் மற்றும் குடைகள் போன்ற பொருட்களுடனும் அயோத்தியிலிருந்து புறப்படுகிறார். மனிதர்கள் முதல் பறைகள் மற்றும் மிருகங்கள் வரை நகரத்தில் வசிப்பவர்கள் ஆவலுடன் அவரை சொர்க்கத்திற்கு பின்தொடர்கிறார்கள். ராமரின் புறப்பாடு மகிழ்ச்சி, பக்தி மற்றும் மகிழ்ச்சியின் பிரம்மாண்டமான ஊர்வலம். சொற்களில் உள்ள உரையின் சுருக்கம்: இங்கே ராமரும் அவரது சகோதரர்களும் சரஜு நதியை கடந்து புனித யாத்திரை தலத்திற்கு வைக்கிறார்கள். பிரம்மா அவர்களை வரவேற்று அவர்களை தெய்வீக வடிவங்களில் அழியாமையை வழங்குகிறார். அவர்கள் தண்ணீருக்குள் நுழைந்து தங்கள் மனித உடல்களை துறந்து மகிழ்ச்சியின் கண்ணீருடன் சொர்க்கத்திற்கு ஏறி இறுதியாக தங்கள் இந்த உரை பிரம்மாவால் எழுதப்பட்ட இராமாயண காவியத்தின் சிறந்த பகுதியாக கருதப்படும் உத்தர கதையை முடிக்கிறது. இந்த கவிதையை படிக்கும்போது போது நீண்ட ஆயுள், செழிப்பு மற்றும் பாவத்திலிருந்து சுதந்திரம் ஆகியவற்றை வழங்குவதன் மூலம் தூய்மைப்படுத்தும் மற்றும் நன்மை பயக்கும் விளைவுகளை கொண்டிருப்பதாக கூறப்படுத வால்மீகி ரிஷப மன்னர்